வீட்ல தேங்காய் நெறையா இருந்தது. சரி அது எல்லாத்தையும் இன்றைக்கி துருவி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில வேலைகளில் பிடிக்காத வேலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த வேலை லிஸ்ட்டில் எனக்கு தேங்காய் துருவுறதும் பிடிக்காது. ஹஸ்பண்ட் தான் வந்து திருவி கொடுத்தாங்க. நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு ரவை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிதமான தீயில வறுத்து எடுக்கணும். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் வெல்லம் சேர்த்துட்டு வெல்லமும் ரவையும் வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி ரவையோடு மிக்ஸ் ஆகி வர டைமில் பொடிச்ச ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். ஃபைனலாக துருவின தேங்காவை சேர்த்து நல்லா கலரணும். இது ஒரு பக்கம் அப்படியே ஆறணும். இப்போ இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் வாழை இலையில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவை மிக்ஸை இது கூட சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஆக்சுவலி ட்ரெண்டிங் ரெசிபி. ஆனால் இதில் வந்து பனானா சேர்ப்பாங்க. நான் பனானா சேர்க்காம செஞ்சு பார்த்தேன். ஏன்னா என்கிட்ட பனானா இல்லை. ஆனாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம். பாய்.